யார் வந்து விவாகரத்து வாங்க ரொம்ப தயங்குறாங்க? அது ஆனா பேட்டா? தயக்கம் ஆண்கள் கிட்ட தான் அதிகமா இருக்கும். பெண்கள் எப்பவுமே ஒரு விவாகரத்து மனநிலையில தான் இருக்கிறாங்கன்றதுதான் உண்மையான விஷயம். என்னன்னா ஆரம்பத்துல அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்ல லவ் பண்ணிட்டேன்னு ஆசையில கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துரும், குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துரும். ஒரு 10-15 வருஷம் ஆயிடும். குழந்தை வளர்ந்துருவான், அவன் வேலையை அவனே பார்த்துப்பான், அவனே சாப்பிட்டுப்பான், அவனே ஸ்கூலுக்கு போயிடுவான். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா செட் ஆயிடுவாங்க, இவ இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க. மாமனார் மாமியார் எல்லாம் எல்லா ஆட்டத்தையும் போட்டு முடிச்சு அவங்களும் அடங்கிடுவாங்க. இவங்க அந்த 15 வருஷம் கழிச்சு அப்பதான் இவங்களுக்கு தெரியும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது இல்ல, அந்த வாழ்க்கையை நான் இழந்துட்டேன் இல்லையா. நான் அந்த வாழ்க்கையை அதுக்கப்புறம் தான் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அந்த தேடலோட வெளிப்பாடு தான் விவாகரத்துக்களுக்கான மிகப்பெரிய காரணம். நிறைய பேர் வர்றதுக்கான மிகப்பெரிய காரணம். பெண்கள் கிட்ட போயிட்டு உங்களோட விவாகரத்துக்கு பின்னாடி நீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, ஒருத்தருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும், ஒருத்தருக்கு டிக்னிட்டி கிடைச்சிருக்கும்.